முதலாம் திமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, அதாவது இந்த நாட்கள், மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின், அதாவது அசுத்தாவிகளின் உபதேசங்களுக்கும் அல்லது போதனைகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதை வெளிப்படுத்தி பவுல் அப்போஸ்தலனுக்கு கூறி தீமோத்தேயுவுக்கு கடிதமாக அனுப்பி எல்லா சபைகளும் வாசிக்கப்படும்படிக்கு செய்து கடந்த ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால், தம்முடைய கிருபையினால் நாங்களும் அதை ஆராய்ந்து படித்து அதனுடைய வெளிச்சத்தை பெற இரக்கம் கொண்டார். இந்த காலங்களிலே எவ்விதமாக அசுத்தாவிகள் தேவனுடைய ஜனத்துக்குள்ளாக வேலை செய்யும் என்கிறதை வெளிப்படையாக அறிவிக்கிறார். தேவனுடைய ஜனம், விசுவாசிகள் எனப்பட்டவர்கள், மனச்சாட்சியிலே சூடுண்டு பொய்யர்கள், அவர்களது மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், ஸ்பிரிட்ஸ் ஆஃப் டிசெப்ஷன், பொய்யை உண்மையை போல காண்பிக்கும் அசுத்தாவிகளின் போதனைகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஏற்கனவே விசுவாசத்தில் இருந்தால்தான் விசுவாசத்தை விட்டு விலகி போகலாம். விசுவாசத்தில் இல்லாதவர்கள் எப்படி அதை விட்டு விலகி போகலாம்? ஆகையால் இது ஏற்கனவே ரட்சிப்பு அடைந்து சபையில் இருந்து ஏதோ ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டு இவர்கள் வஞ்சிக்கும் ஆவியினால் பிடிபட்டார்கள், வஞ்சிக்கிற ஆவிகளின் போதனைகளினால் பிடிபட்டார்கள். விசுவாச அந்த அழைப்பை, விசுவாச அந்த ஜீவியத்தை விட்டு அவர்கள் மறுபக்கமாய் போவார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. Deceiving spirits, the doctrines of demons. யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று 2ஆம் அதிகாரத்திலே சொன்னார். யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை புழு, இப்படி எல்லாம் அந்த 4 வித்தியாசமான சேனைகள், 4 வித்தியாசமான சேனைகளை நீங்கள் எபேசியர் 6ஆவது அதிகாரம் 12 நீங்கள் வாசிக்கலாம். அந்தகார சக்திகள், அசுத்தாவிகள், சரீரமற்ற ஆட்கள் ஜனங்களுக்குள்ளாய் நுழைந்து, அத்திமரம் என்று அங்கே கூறப்படுகிறது, அது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. திராட்சை செடி என்று கூறப்படுவது இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை குறிக்கிறது. விசுவாசிகள் 2 கூட்டத்தாரை தாக்கியது, அதனுடைய பட்டையை உரித்தது, இலையெல்லாம் உதிர்ந்து போயிட்டு, வெளிரி போயிட்டு, சபைகளுக்குள்ளாய் நுழைந்து வார்த்தையை திருடி போட்டது, சந்தோஷத்தை திருடி போட்டது. இந்த பொல்லாத சேனை, இந்த அசுத்தாவிகள் அபிஷேகத்தை திருடி போட்டது. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மருந்து தான், மனம் திரும்புதலும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இவைகள் ஜனங்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்க, எந்த சபையாயும் இருக்கட்டும், கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சபை, மெதடிஸ்ட் சபை, மற்ற ஏனைய சபைகள், இந்த சபையிலும் இடம் கொடுத்தால், இடம் கொடுக்கும் நேரங்களிலே குடும்பங்கள், மேய்ப்பன், மூப்பர்கள் எனப்பட்டவர்கள் இடம் அவர்கள் கொடுக்கும் நேரத்தில் கண்காணிகளாக இல்லாமல் தங்களது சொந்த குடும்பத்தில் வேலைகளிலும் காரியங்களிலும் ஈடுபட்டு திரிகிறவர்கள், இவர்கள் ஏனோ தான் ஒன்று வந்து போகிறவர்கள். அப்படி இருக்கும் நேரத்திலே இந்த அசுத்தாவிகள் வண்டுகள் மாதிரி வந்து ஜனங்களுக்குள்ளே நுழைந்து குடும்பங்களை கெடுத்து, வாலிபர்களை கெடுத்து, இப்பொழுதும் வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலையிலே வச்சிருக்க உலகெங்கும் இது நடக்கிறது. வெளிப்படையாகவும் 2ஆம் அதிகாரத்திலே இதிலே
12ஆம் வசனத்திலே பெர்கமு சபை என்று ஒன்று கூறப்படுகிறது. பெர்கமுஸ் அந்த தூதனுக்கு அல்லது அந்த மெய்ப்பனுக்கு இதோ ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். அவனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. யார் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே அந்த தேவனுடைய வார்த்தையில வேதம் கூறுகிறது. உன் வேலைகளையும் அல்லது உன் ஊழியத்தையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை. சிலர் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், ஐயோ பிரதர் ஜெபிக்கவே நாள முடியுதில்லை, ஐயோ ஒன்று மாறி என்ன செய்யறதுன்னே தெரியும், எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு காலம் முடியதில்லை, ஐயோ என்ன செய்யறது. சில இடங்கள் சாத்தான் குடியிருக்கும் இடம். நமது இப்படிப்பட்டதான நாடு எந்த நாடு என்பது இப்பொழுது உனக்கு தெரியும். இந்த பெர்கமுங்கிற இடத்திலே பாம்பினுடைய கோவில்கள் அநேகம் அந்த நேரத்தில் இருந்ததாம். I was shocked. The idols representing snakes and snake temples were there, the history says. சாத்தானின் குடியிருக்கும் இடத்திலே நீ இருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே 2 தடவை கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எவ்விதமாக நெருக்கமும் எவ்விதமான ஒரு ஆவிக்குரிய டாக்ஸும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தாக்கம். உன் இடத்தை பார், உன் கிராமத்தை பார், உன் பட்டணத்தை பார், சந்திகளை பார், தெருக்களை பார், என்னத்தை காண்கிறாய்? அப்படியானால் அங்கே இருக்கிற சபைகள் எவ்வளவு வல்லமையாக எழும்ப வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் 2 தடவை இதோ ஆவியானவர் கூறுகிறார், உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் அதோ சாத்தான் ஒருவனை கொலை செய்தான். அந்த இடத்திலே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்படி அந்திப்பா என்கிற அந்த ஒரு விசுவாசி கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் ஏனையவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகவில்லையாம், அவர்கள் ஆடி போகவில்லை. ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவாம்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடுவதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பெலியாமினுடைய போதனையை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. தான் இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருந்தேன். பண ஆசை பொருளாசை பிடித்த பெலியாம் தன்னுடைய சொந்த வாஞ்சையிலே, தன் சொந்த வழியிலே, பண ஆசையிலே அதிலே போய் தன் உயிரை இழந்தான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை சாப்பிடும்படிக்கு அங்கே போதனை நடந்தது. அதில் ஒரு பிழையும் இல்லை. இப்படி சபைகளில் இருக்கிறதா? எச்சரியோ சபைகளில் இருக்கிறது. கத்தோலிக்க சபை, மெதடிஸ்ட் சபை, ஆங்கிலிக்கன் சபை, மற்ற சபைகள், இன்னும் ஆவிக்குரிய சபைகளிலே அறியாமையினாலே சிலர் சாப்பிடுகிறார்கள். பலர் தேவன் அதை விலக்கி இருந்தாலும், அதை அருவருப்பென்று சொல்லி இருந்தாலும் அதில் ஒன்றுமில்லை. அதெல்லாம் சும்மா ஜோமணி போட்டு சாப்பிட வேண்டியதானே. பிலியாமின் போதனை அதை தேவன் வெறுக்கிறார். இங்கே எங்க கட்டளை கூறுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மனம் திரும்பாத பட்சத்திலே நான் வந்து பட்டயத்தினாலே நான் உன்னோடு போராடுவேன். அந்த வசனம் 16வது வசனத்தில் இருக்கிறது. நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்திலே வந்து. இது 2வது வருகையை கூறவில்லை, இது சபை இயங்கிக் கொண்டிருக்கும் நாட்களிலே நடக்கும். என் வாயின் பட்டயத்தால் வாளால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். அவர்களோடு சபையின் விசுவாசிகளோடு. படு பயங்கரமான வார்த்தை. இயேசு ஆவியானவர் மூலம் கூறும் வார்த்தை. சபை எவ்வளவு கவனமாக விழிப்பாக இருந்து இப்படிப்பட்டதான வஞ்சிக்கும் ஆவிகளின் போதனைகளை வெறுக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும்
வேசித்தனத்தையும் சபைகளிலே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக வாலிபர்கள், திருமணமாகாதவர்கள் உடல் உறவு வச்சு அல்லது அதுக்கு கிட்டவாக அந்த நெருக்கமான உறவுகளை வைத்துக்கொண்டு சபைக்கு போகிறார்கள். அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சில லீடர்ஸும் அந்த மாதிரி தான். எத்தனையோ சபைகளிலே இங்கேயும் யார் கண்டது? ஆண்டவர் வெளிப்படுத்தினாலுடைய யார் கண்டது? இங்கே இந்த வாசித்த இந்த இடத்திலே விக்கிரகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட உணவு, அடுத்தது வேசித்தனம். பிலேயாமின் போதனை நமக்கு தெரியும். பிலேயாம் ஒரு அஞ்ஞானியாக இருந்த ஒரு மந்திரகாரன். அவன் தேவனுடைய ஊழியக்காரனும் அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசியும் அல்ல. இவன் காசுக்கு குறி சொல்லுகிறவன். எப்படியோ இவன் தேவனாலே சந்திக்கப்பட்டான். ஏன்? தேவன் தம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவர் இவன் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது நிப்பாட்டினார். ஆசீர்வாதத்திலும் சாப வார்த்தைகளிலும் வல்லமை உண்டு. இல்லாவிட்டால் எதற்காக தேவன் அதை நிப்பாட்ட வேணும்? நீ சொல்லி பார் என்று விட்டிருக்கலாம். காரணம் இல்லாமல் சாபம் தங்காது. அங்கே வார்த்தை பேசப்பட வேண்டும். மந்திரவாதம் சாபத்தின் சாப வார்த்தைகளுக்கு கூடாக அது வேலை செய்யும். பொருட்களுக்கு கூடாக வேலை செய்யும். படைத்த பொருட்கள் இங்கே வேசித்தனம் கூறப்படுகிறது மிக தெளிவாக. நாம் 22:18-19 பிலேயாமுக்கு இருந்து அந்த அந்த அவா பொருட்களின் மேல், காசு பணத்தின் மேல் அது அங்கே கூறப்படுகிறது. He was greedy. அதுக்கு பிறகு தேவன் அவனை தம்முடைய ஜனத்தை சபிக்க விடவில்லை. நாம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்கிறதும் இல்லை. இது விசுவாசித்து அதிலே நிலைத்திருக்கிறவர்கள், உடன்படிக்கை ஜீவியத்திலே நடக்கிறவர்கள் அதன் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். You will enjoy the benefits. ஆனால் தேவன் சபிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு தொடர்ந்து அவன் வாயை திறக்க திறக்க ஆசீர்வாத வார்த்தைகளே வந்தது. அதனாலே அவன் கூலியை, தனது கூலியை பெற்றானோ இல்லையோ நாம் அறியவில்லை. அநேகமாக அவன் கூலி கிடைச்சிருக்காது இந்த சாத்திரக்காரனுக்கு, இந்த குறி சொல்லு இந்த பிலேயாமுக்கு. இப்பொழுது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இவன் என்ன போதித்தான் தெரியுமா? பாலக்கை கூப்பிட்டு சொன்னான், நீ உன்னுடைய பெண் பிள்ளைகளை, the women, அவர்களுக்கும் அவர்கள் ஆண் பிள்ளைகளை உங்களுக்கு அவர்களை கலக்க விடுங்கள், அங்கே வேசித்தனம் நடக்கட்டும், அவர்களை ஒன்றாக கலக்க விடுங்கள். இது பிலேயாமின் போதனை. தேவனுடைய பரிசுத்த ஜாதியை கெடுக்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்க பிசாசு எடுக்கும் திட்டத்தை பார். பிலேயாமின் ஆவி எதென்று கேட்கிறாயா? இதோ பார். பிலேயாமின் போதனை எதென்று கேட்கிறாயா? இதோ பார். கேட்கிறாய். இன்றைக்கு இந்த இது எவ்வளவு சபைகளிலே நடக்கிறது. எத்தனையோ பேர் பிலேயாமின் ஆவியினாலே தாக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு போனார்கள், ஊழியத்தை இழந்தார்கள். சிலர் தங்கள் தங்கள் இந்த உலக வாழ்க்கையை இழந்தார்கள். உனக்கு கூறும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இப்பொழுது ஒரு கல்யாணத்துக்காக வேசித்தனம். உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 15:28 விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், வேசித்தனம், நெருங்குண்டு செத்தது, இரத்தம், இந்த நாளுக்கும் உங்களை விலகி காத்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா? இது
எங்களுக்கும் நலமாக பட்டது என்று சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு எத்தனை சபைகளிலே இதை காத்துக்கொள்கிறார்கள்? இதை குறித்து பிரசங்கம் நடக்கிறதா? இல்லை. ஆகையினாலே அறியாமையினாலே அவர்கள் பிடிபடுகிறார்கள். வழக்கு பேசும் நேரத்தில் நீ எதிராளியாக இருந்தால் உனக்கு தெரியாத அறியாமையாக இருக்கிற எதுவோ அவன் அங்காலே அங்கு வழக்கு உன்னை தொடர்ந்தவன் அதை சாதகமாக எடுத்துக்கொள்வான். இதை ஒரு பெருக்கலாசியர் வாயினாலே நான் கேட்டேன். இது அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. பாத்தீங்களா? அறியாமை பிசாசனுடைய ஆயுதம். என் ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்கள். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5:13. வேதத்தினுடைய அறிவு, தேவன் எதை எதிர்பார்க்கிறார், தேவன் எதை வெறுக்கிறார், தேவன் எங்கே போக வேண்டாம் என்று சொல்கிறார், எதை தொட வேண்டாம் என்று சொல்கிறார், எதை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். அதை விட்டுட்டு உன் பாட்டில் நீ சும்மா சபைக்கு வாரதும் போறதுமாக இருந்தால் நீ யாராயும் இருக்கட்டும், கட்டாயம் வஞ்சிக்குமாவினால் பிடிபடுவாய். ஏன்? 1 தீமோத்தேயு 4:1 வெளிப்படையாய் கூறுகிறார். கடைசி காலங்களிலே வஞ்சிக்கும் ஆவிகளுக்கு செவி கொடுத்து, வஞ்சிக்கும் ஆவிகளின் போதனைகளுக்கு செவி கொடுத்து இவர்கள் விசுவாச பாதையை விட்டு வழி விலகி போவார்கள். சிலர் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டு ரட்சிப்படைந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி மறுபடியும் பயங்கரமான சொரூபங்களை தங்கள் அறைகளுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கிறதை நான் கேள்விப்பட்டு நடுங்கி போனேன். இந்த சொரூபங்களா? ஆம், வஞ்சிக்கும் ஆவிகள். மந்திரவாதத்திலே பிடிபடுகிறார்கள், குறி சொல்லுகிறதிலே பிடிபடுகிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறதிலே பிடிபடுகிறார்கள். ஏன்? அறியாமை. எத்தனை பேர் இன்றைக்கு அறிந்து கொள். இந்த வார்த்தைக்கும் நீ அறிந்து கொள். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கத்தோலிக்க சபை மிகவும் நான் நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிவார். மெதடிஸ்ட் சபை, ஆங்கிலிக்கன் சபை, அருமையான ஜனங்கள், அருமையான குடும்பங்கள். அவர்களுக்கு அறிவு தேவை. அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். இங்கே என்ன கூறப்படுகிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். ஞாயிறு ஆராதனை நடத்தி காணாது போதா. இவர்கள் அவர்களோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணியதும் பிலேயாமின் போதனையின்படி தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வாதை அவர்களுக்குள்ளாய் வந்தது. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள், செத்து போனார்கள். என்னாகும் 25:1 நீ பார்க்கலாம். 23 சவங்கள் எப்படி அடக்கம் பண்ணி இருப்பார்கள்? 23,000 ஜனம். பார்த்தீர்களா? இவை யாவும் உண்மை. இது தேவனுடைய வார்த்தை. என்னாகமும் 31:16 அந்த போதனை அவன் பாலாக்கனிடத்தில் சொன்னான் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 31:15-16 அவர்களை நோக்கி, பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணின காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. பிலேயாமின் போதனையினாலே சபிக்க தேவன் விடவில்லை, வேறு ஒரு வழி பிசாசு பார்த்தது. என்ன? மெதுவா கல்யாணம் அல்லது அவர்களோடு சேர்ந்து பழக விடுங்கோ எல்லாரும். சிலர் இதுக்கென்றே யூத் மீட்டிங் வைக்கிறார்கள். பரிதாபமான காரியம் சபைகளிலே. ஐ ஹாவ் டு சே தட். நீ அந்த நோக்கத்தோடு தான் வைக்கிறாய், ஜோடி கட்டுவதற்கு, ஒரு மற்றபடி அல்ல. அவர்கள் எந்த எல்லை என்று அறியாது மாண்டு போகிறார்கள். தங்கள் சரீரங்களை விற்கிறார்கள், கேடுபடுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். சபையிலே இருக்கும் வாலிபர்கள். ஏன்? பிலேயாமின் வஞ்சிக்கும் ஆவியினாலே பிடிபட்ட போதகர்கள் இவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை சபையிலே நடத்துவதனாலே
அந்த பிசாசுக்கு மிக இலகுவாக இருக்கு. வெரி ஈஸி. அந்த அப்போஸ்தலர் 15:28 அந்த 4 காரியங்களும் விளக்கப்பட்டு இருக்கிறது. வேசித்தனம் சரீர பிரகாரமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருமணமாகிறதுக்கு முன்பதாக வாலிபர்கள் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழகினால் அது வேசித்தனம். திருமணமானதுக்கு பிறகு இவர்கள் வேறியாக்களோடு போய் நெருங்கி பழகினால் அது விபச்சாரம். வேசித்தனம் சரீர பிரகாரமாக வாரதுக்கு முதல் ஆவிக்குரிய வேசித்தனம் இருக்கும். ஆவிக்குரிய வேசித்தனம் யார்? ஆவிக்குரிய வேசி யார்? உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள், மற்ற சபையார் செய்கிறபடி ஒத்து போகிறவர்கள். அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் தானே, அதன்படி போகிறவர்கள். இங்கு ஒரு ஜீவியம், வெளியிலே ஒரு ஜீவம். இங்கு ஒரு விதமாக நீ ஆடை உடுத்துகிறாய், வெளியிலே போய் நீ வேறு ஒரு விதமாக ஆடை உடுத்துகிறாய், இல்லையா? இங்கு கொஞ்சம் லூசான உடுப்புகளை எல்லாம் போடுகிறாய், வெளியில போய் எல்லாம் டைட்டா போடுறாய். உண்மைதானே? இது உண்மையா இல்லையா? இந்த வாழ்க்கை கனக நாளைக்கு போகாது. நீ யாரோடு விளையாடுகிறாய்? அசுத்தாவை விடவே விடாது. இந்த டபுள் கேம், இந்த 2 விதமான ஜீவியம், இங்கு ஒரு ஜீவியம், வெளியிலே ஒரு ஜீவியம். இங்கு ஒரு விதமான உடுப்பு, வெளியில இன்னும் ஒரு விதமான உடுப்பு. இங்கு ஒரு விதமான பேச்சு, வெளியில இன்னும் ஒரு விதமான பேச்சு. இங்கே நடிக்கிறது நான் இனியுள்ள ஆவியில் நிறைந்த ஒரு சகோதரி அல்லது ஒரு தாய், வெளியில பார்த்தா சுத்த ஆவலாதி, எங்கேயோ எல்லாம் திரிகிறாய். பிலேயாமின் ஆவி ஒரு சாத்தானின் ஆவி, இஸ் a spirit of Satan. பிலேயாமின் ஆவி ஒரு வஞ்சிக்கும் ஆவி, is a spirit of deception. பிலேயாமின் ஆவி is a spirit of bribery, அது பந்தம் கொடுக்கும் ஒரு ஆவி. நீ யாருக்காவது பந்தம் கொடுக்கும் நேரத்திலே அந்த ஆவிக்கு நீ உதவி செய்கிறாய். பந்தம் எல்லாருக்கும் விளங்குமே இல்லையா? It's a spirit, a demon of bribery. அவர்கள் காசையும் பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். இவனை வசப்படுத்துவதற்கு யார்? பிலேயாமை. It's a spirit of bribery. இந்த ஆவி குறிப்பாக சபையின் மூப்பர்களை, மேய்ப்பர்களை தாக்கும், லீடர்ஸை தாக்கும். குறிப்பாக ஜஸ்ட் ஏன் அந்த போதனையை சபைக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு. அதிலையும் யார் தங்களை ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று, ஆண்டவருடைய அழைப்புக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, நிபந்தனை இல்லாமல் ஜெப ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, தாயா இருக்கலாம், தாப்பனா இருக்கலாம், வாலிப சகோதரன் சகோதரி, திருமணமானவர்கள் ஆகாதவர்கள், இவர்களை குறிப்பாத்து கொண்டே இருக்கும் இந்த பிலேயாமின் ஆவி. எதையாகுதல் கொடுத்து உன்னை மெதுவாக தேவனுடைய அழைப்பிலே இருந்து இழுத்து போட. It will try to steal your commitment to God. தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்து அந்த அற்புதமான அந்த நிலையில இருந்து உன்னை விலக்க, உன்னை வாங்குவதற்கு சுற்றி திரிவான். எதையும் கொடுத்தாகுதல் வாங்குவான். ஒன்று ட்ரை பண்ணுவான், அது முடியல, இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுவான். ஏன்? இட்ஸ் ஆல் அவுட் டு பை யூ அண்ட் மீ. எப்படியாவது உன்னையும் என்னையும் வாங்க வேண்டும் என்றே அவன் வகை தேடுகிறான். 30 வெள்ளி காசுக்கு யோசேப்பு விற்கப்படவில்லையா? காசு கொடுத்து வாங்கப்பட்டான் இன்னொரு ஆளால. அதே விதமாக யாரை எதையாவது கொடுத்து வாங்கலாம் என்று தெரிகிறது பிலேயாமின் ஆவி. இன்றைக்கு சபைக்குள்ளே எப்படியாக இது கிரியை செய்கிறது தெரியுமா? உன்னை ஆராய்ந்து பார். நான் இதை பேசும் நேரத்திலே உன் ஆவிக்குரிய ஜீவியம், நீ ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அர்ப்பணம், அந்த நிலையிலே அது தரமா இருக்கிறதா அல்லது டபுள் கேம் அடிச்சு கொண்டு திரிகிறாயா? உன் மனதிலே ஓடுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இருதயங்களிலே இருக்கிறது முழுவதையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். சீக்கிரம் அது நடக்கும். இருதயங்களை சோதிக்கிறவர் அறிந்து, நான் யுத்தம் பண்ணும் நேரத்தில் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வரும் நேரத்தில் வாசித்த பிள்ளைகளுக்கு தெரியும், பெற்றார் மற்றவர்களுக்கு தெரியும், நான் பேசுவது வேறுடைய வார்த்தை.
இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், அதே நேரத்தில் இந்த நாட்கள் அற்புதமான நாட்களுமாய் இருக்கிறது. ஏன் பூமியை காரில் மூடட்டும், ஜனங்களை காரில் மூடட்டும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உண்மையில் அவரது மகிமை காணப்படும். இதோ உன் வெளிச்சத்தண்டைக்கு அவர்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள், நீதான் அதை கேட்க வேண்டும். எங்கே நீ சொன்ன உடன்படிக்கை வார்த்தை? எங்கே? ஏன் சொன்னி? நாங்கள் காணட்டும். இந்த பிரியாமின் ஆவி என்னென்ன காரியங்களை செய்யும் என்பதை சொல்ல போகிறேன். It dilutes your commitment to God. நீ எவ்வளவாக ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தேவனுக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ அதை ஒரு தரமற்றதாக்குவான். உதாரணமாக கறந்த பாலுக்குள்ள தண்ணி ஊத்துற மாதிரி. You dilute it. அது தரமான பால் அல்ல, அது தண்ணீரால் ஊற்றப்பட்டது. அப்போ உன்னுடைய அந்த அர்ப்பணம் அப்படியாக இருக்கும் நேரத்திலே எந்த நேரத்திலும் அந்த ஆவியோ எந்த ஆவியோ உன்னை தாக்கலாம். நீ உன் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, பிசாசு எதையும் கொண்டு வந்து உனக்கு முன்னாக போடலாம். அதுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நன்றாக படித்திருக்கிறது, உன் குடும்பத்தில் என்னென்ன நடந்தது என்று அதுக்கு தெரியும். பின்னிட்டு காரியங்களில் எந்த பச்சை புழு, எந்த வெட்டுக்கிளி, எந்த முசுக்கட்டை பூச்சி வேலை செய்து என்று அதுக்கு தெரியும். இப்பொழுது என்னத்தை கொடுத்தால் நீ அந்த இறையை கவுவாய் என்று சொல்லி அதுக்கு தெரியும். ஏன் எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் இருந்து விலக்க, தேவனுக்கு நீ அர்ப்பணம் கொடுத்திருக்கிற அந்த அர்ப்பணத்தை கெடுக்க, அதை தண்ணீராலே கலக்க, அதை தரமற்றதாக்க. கவனமாய்கள், ஜெபத்தோடு கவனமாய்கள். பிரியாமின் ஆவி அழைப்பு பெற்றவர்களை அந்த அழைப்பை திருடி போட வருகிறான். Get them out from the call. தேவன் அவர்களை வழிநடத்தும் அந்த வழிகளை விட்டு விலகி போக செய்கிறான். மோசேக்கு தேவன் தம்முடைய வழிகளை காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அற்புதங்களை மட்டும் கண்டார்கள், தேவனுடைய அவர்கள் நெருங்கவில்லை. ஆகையினாலே பல காரியங்களை கட்டி அவர்களது அழைப்பை திருடி போட்டது. அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் கானானுக்குள்ளே போக. திருடினதா இல்லையா? அதை பார்த்தாயா எவ்விதமான ஒரு ஆவி உண்டு. Get them out from the faith life. விசுவாச நாளாந்த ஜீவியத்திலே விட்டு விலகும்படிக்கு இந்த பிரியாமின் ஆவி உன்னோடு போராடும், என்னோடு போராடும். விசுவாச ஜீவன் ஜீவிக்க விடாதபடிக்கு அது நமக்கு ஆசீர்வாதம் எனப்பட்ட சில காரியங்களை கொண்டு வந்து வழியிலே போடுவான். பிசாசு கேடான காரியங்களை கொண்டு வந்து போட்டால் உடனே எங்களுக்கு தெரியும் பிசாசு. ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வந்து போட்டோம் என்று சொன்னால் அது நாங்கள் இது ஆண்டவர் இருக்கலாம் இல்லையா என்று சொல்லி அதை கவிடுவோம். இந்த கிஃப்ட் வந்து அதை பார்க்க கூடாது. நாங்கள் வீடோ பொருளோ பணமோ அதோ இதோ இது வந்து அதை பார்க்க கூடாது. எங்க இருந்து வருகிறது என்று பார்க்க வேணும். அதை கொடுக்கிறது யார், அங்கதான் இருக்கு நாம் தப்புறதுக்கு. போதனைகளை, சபையின் தரமான போதனைகளை கலக்கிறான். பாலுக்கு தண்ணீர் ஊத்துற மாதிரி எல்லாம் கலந்து எல்லாம் சொல்ல வார நீங்க சொல்றேன் நான் உங்களுக்கு எப்படி என்று. Dilute the doctrines, the message. கடினமான போதனை, சரியான தரமான போதனைகளை எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு போட்டு செவித்தின உள்ளவர்கள் விரும்பும்படிக்கு அவர்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்கிறார்கள். அவர்கள் விரும்பும் போதனை கொடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு இலகுவான போதனைகளை கற்பிக்கிறார்கள். இன்றைக்கு இது பல சபைகளிலே நடக்கிறது. கண்ணை திறப்பாயா, ஆவிக்குரிய சபைகளிலே நடக்கிறது. பிலியாமின் போதனை, கலப்பு திருமணங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனையோ சபையிலே இருக்கிறார்கள்.
பேரளவு கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒரு வெளிச்சமும் இல்லை. பரம்பரையாக சபையிலே இருக்கிறவர்கள், நான் கத்தோலிக்கன், நான் மெதடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், நான் பேப்டிஸ்ட், நான் பிரேக் த்ரூ டெலிவரன்ஸ், நான் I don't know, whatever you say. அதனாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இங்கே நீ 20 வருஷம் இருக்கலாம். உன் ரட்சிப்பு உனக்கு கிடைத்திருந்தால் அந்த வெளிச்சம் வெளியிலே வந்திருக்கும், அந்த வெளிச்சம் அதிகரித்திருக்கும், அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் கண்டிருப்பார்கள். பேர் சொல்ல விரும்பவில்லை. இங்கே எத்தனையோ இருக்கிற பிரதானமான தாய்மார் எனப்பட்டவர்கள் ஒருத்தருக்குமே பரிசுத்தாவின் நிறைவு இன்னும் இல்லை. No. அதனாலே தடுமாறுகிறோம். அதனாலே ஒரு தேவ பக்திங்கிற வேஷத்துக்குள்ளாய் நுழைந்து போகிறோம் சகோதரர்களே. அதான் நடக்குது. ரட்சிப்பு காணாதே. அந்த சாக்கு போக்கு, இந்த சாக்கு போக்கு, அது சொல்றது இதை சொல்றது ஒன்றும் இல்லை. இது இல்லை, தற்செயலாக ஏதாவது நடந்து நீ ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு அங்கே இருந்தேன்னு சொன்னால் இப்போ எல்லா நேரமும் இருக்குமா? பிள்ளையை குற்றம் சொல்லாதே, யாரும் இல்லை என்பதை குற்றம் சொல்லாதே. அது ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட காலத்தில் நீ விதமான பாதையில் நீ போக வேண்டாம், அவருக்கு தெரியும். நீ அதுக்கு ஒரு வழி பார்க்க வேணும், ஜெபம் பண்ண வேணும். ஆண்டவரை இதற்காக நீரனை அழைக்கவில்லை, எனக்கு உதவி செய்யும். எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியம் சொல்ல வேண்டி இருக்குது. எத்தனையோ பேரை பிசாசு பிடித்து வச்சிருக்கிறது. குடும்பமாக சபைகளாக பிடிபட்டிருக்கிறது. வேசி சபைகளுக்கு குறைவே இல்லை. இப்படிப்பட்ட சபைகள், பிலேயாமின் போதனைகளையும் ஜெசபேலின் போதனைகளையும் கொண்ட சபைகள் ஏராளம். அதற்காகத்தானே 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே ஏற்கனவே வெளிப்படையா சொல்லுகிறதாவது என்று சொல்லி போட்டு சொல்லிட்டார். அசுத்தாவிகளின் போதனைகளுக்கு செவி கொடுப்பார்கள், அசுத்தாவிகளினாலே வஞ்சிக்கும் ஆவிகளினாலே வஞ்சிக்கப்படுவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதாவது நாளாந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். நீ தசமாக கொடுக்கலாம், விசுவாசத்தில் கொடுக்கிறாயா? நீ சர்ச்சுக்கு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாட்களில் விசுவாசத்தில் வருகிறாயா? ஜபிக்கிறாய், விசுவாசத்தில் ஜபிக்கிறாயா? நீ கேட்கிறாய், விசுவாசத்தோடு கேட்கிறாயா? நாங்கள் கேட்ட நற்செய்தியை அவர்களும் கேட்டார்கள். 4 அதிகாரம் எபிரேயர், அவர்கள் விசுவாசத்தை கலக்காதபடினாலே கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. அதனாலேயே தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர்கள் உள்ளே போகவில்லை. அவர்கள் வாழ்க்கை சஞ்சலம், அவர்கள் வாழ்க்கை கண்ணீர், அவர்கள் வாழ்க்கை வைத்தறிச்சல். ஒரு கதையை போல வாழ்க்கையை முடிச்சு போட்டோம். சுத்தி வனாந்தர அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு நடந்தோம். ஆண்டவரே, உமது கோபத்தினால் எங்கள் வாழ்நாட்கள் முடிந்து போச்சுதே. 5 தடவை தேவ கோபாக்கினை எழுதப்பட்டிருக்கிறது 90வது சங்கீதத்திலே. இப்படிப்பட்டதான் ஆவிகளுக்கு செவி கொடுத்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காது போனார்கள். பிலேயாமின் ஆவி தேவனை நீ பின்பற்றும் அந்த வாழ்க்கையில் உன்னை விலக்கி போடும். நீ சபையிலே இருக்கலாம், சபைக்கு வந்து போகலாம், இருதயத்திலே நீ அந்த பிலேயாமின் ஆவியோடு. இன்றைக்கு செய்திகளை பொறுத்தவரையிலே எத்தனை செய்திகள் கூறப்படுகிறது. படம் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அங்கே ஒரு சகோதரன் போய் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இங்கே வந்தது பிரதர், அங்கே இது வந்தாக்கள் சிலங்கள் படம் பார்க்குறாங்க பிரதர். நான் கேட்டுன்னு அவங்க சொன்னாங்க, அந்த எங்கள்கிட்ட பாஸ்டர் அப்படி ஒன்றும் பிள்ளைன்னு சொல்லலை. அப்போ அவர் பாஸ்டர்கிட்ட நேராக போயிட்டார். அவங்ககிட்ட நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்க, இந்த சிங்கள படமெல்லாம் இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சரியான காரியமா? அவனா அதில் ஒரு பிள்ளையும் இல்லை, அதை பார்க்கலாம். நாங்கள் வந்து பாஸ்டர் சொன்னார், அதன்படி நாங்கள் அதுக்கு பின்பற்றாமல் இருந்தால் சரி, அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. பிலேயாம், demon of Balaam, இதை போயிட்டு மற்றாக்கிட்ட சொல்லி நாங்கள் பிரிந்திருக்கோம், அவர்களை விட்டு பிரிந்துவார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் பிரிந்து வந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வைத்த கட்டி வாயை கட்டி உபவாசம் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போய் எப்படி சொன்னா அதன்னது மற்ற எல்லாரும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் புதினமான ஒரு கிறிஸ்தவர்கள். புதினம்தான் நிச்சயம். உனக்கு சபையும் தேவையில்லை, வார்த்தையும் தேவையில்லை. நீ உலகத்துக்குள்ளே கிடக்கிறாய், பேரளவில் நீ கிறிஸ்தவன். இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வருவார் ஆண்டவர்? கனவே காணக்கூடாது. மெசேஜ்
விக்கிரங்களுக்கு பழத்தை சாப்பிடணும். வாலிபர் கூட்டம் கும்மாளம் அடிக்குது சபைகளில் இருந்து. ஏதோ ஆக்கள் கொஞ்சம் கண்காணியா பார்க்கும் வரைக்கும் இருப்பார்கள். ஊழியக்காரன் அங்கால கொஞ்சம் போகட்டும், மூப்பர்கள் கொஞ்சம் அங்காலம் போகட்டும். இவங்க எல்லாரும் அங்கே கடற்கரையில் இவ்வளவு நாளும் வார்த்தை கேட்டார்களே, வருஷம் வார்த்தை கேட்டார்களே, இங்க வார்த்தை சரியா கொடுபடவில்லையா? விசுவாசத்தை கலக்கவில்லை, மனம் திரும்பவில்லை, அதனாலே கெட்டு போனார்கள். சிலர் பிடிவாதம் பிடித்து ஜெசபெலினாவினாலே தாக்கப்பட்டவர்கள் ஸ்டபர்னஸ், இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன், நான் இல்லை, வெளியிலே இருப்பார்கள். Wait. When? I don't know. எது வரைக்கும் எனக்கு தெரியாது. அது மந்திரவாதம், ஜெசபெல், பிலிசூனியத்தின் ஆவி, ஸ்டபர்னஸ், பிடிவாதம். நான் பிலியாமின் ஆவியை குறித்து பேசுகிறேன். அது சாதுரியமாய் கையாளும் ஆவி, மந்திரவாதத்தின் ஆவி. அந்த ஆவி அடுத்த சபைக்கு கூறப்படுகிறது. ஜெசபெலின் போதனை, அவளும் அதைத்தான் சொல்லுகிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அது போய் சாப்பிட்டா அதை ஜோம் பண்ணி போட்டு அந்த போய் சாப்பிட்றதானே. இதெல்லாம் நாங்கள் போன மாதம் போன கிழமெல்லாம் பார்த்தோம் இல்லையா? மிக்ஸ் மேரேஜஸ், அங்கே போய் அவங்கள ஆலையெல்லாம் பார்த்துட்டு அவன் ரச்சு படைஞ்சிருக்கான அடையலையாண்டு தெரியும், ஒன்றுமே தெரியாது. இந்த பெற்றாருக்கு ஒரு மூளையே கிடையாது. ஒரு சகோதரி வந்துச்சுன்னா, இந்த சேர்ச்சிலே இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, இப்போ உங்களோட கதைக்காம. அவங்க யார் எல்லாரும்? அவங்க இந்துக்கள். சரி, என்ன வேணுமா இப்போ? இல்லை, அவங்க சேர்த்து வைக்கலாம். அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க பிறகு. விரும்பிட்டாங்களா? அப்போ நான் இங்கே கட்டி வைக்கணும் அவங்கள. சபை சாம்பாராகட்டும், எனக்கு வந்து சும்மா போகட்டும், நாங்கள் தொழுது கொள்ளும் நேரத்தில் ஆண்டவர் பிரசனம் செத்து போட்டும், இவங்களுக்கு தேவையானதில்லை. ஏதோ அவங்களோட மகள்களுக்கு அல்லது மகன்மாருக்கு ஒரு கல்யாணம். தேவன் உயிரோடை வைச்சிருக்கும் வரையும் நடக்காத காரியம். அப்படி இல்லை என்று நான் வெளியிலே என்ன காரணத்துக்காக இருந்தாலும் இந்த காரியங்களை மிக தந்திரமாக இதுக்குள்ளே நுழைய பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பமும் பிள்ளைகளும் அழிந்தே தேரும். ஆமென் சொன்ன நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஏன் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்தமான இடத்தை வாஞ்சிக்கிறார். அவருடைய நாமம் வல்லமை எல்லாருக்கும் தெரிய வேணும். சபை அல்ல, கர்த்தர் அந்த ஜனம் பெரிய பராக்கிரமம் செய்யும் என்று தானியேல் எப்பொழுது சொன்னான்? எங்கே எங்கே உமது வல்லமை? ஆதிசபை வல்லமைக்காய் ஜபித்தது. எங்கே உமது வல்லமை? அவர் நாமத்தில் அற்புதங்கள் செய்ய மாட்டீரா? கையை உயர்த்த மாட்டீரா? அந்த கிட்டத்தை அசைய பண்ணிறார் ஆண்டவர். இப்ப பாருங்க என்ன நிலையில இருக்குது. அங்கவே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பூந்துட்டது. அவனை முடிக்க போறேன், இவனை முடிக்க போறேன். இது கல்யாணம் கட்டுற இடமா? இது அந்த கல்யாணம் புரோக்கர் மாதிரி இடமா? இது ஒரு கல்யாணத்தை காட்டு பாப்போம். எனக்கு இஸ்ரவேல் ஜனம் வழி நடத்தி வந்த 40 வருஷத்துக்கு மோசே போய் நின்று மலை மேலே நின்று ஆசீர்வதிச்சான்னு. புதிய ஏற்பாட்டை எனக்கு ஒரு காட்டு பார்ப்போம். அதனால நான் சொல்லலை நீ கட்ட போன இல்லை, தடுமாறாத கிடந்து அந்த பைத்தியம் உனக்குள்ள இருந்தா தடுமாறுபாய். கொண்டா மாப்பிள்ளையாண்டு அந்த கன்னியாஸ்திரி சொன்ன மாதிரி அதெல்லாம் எது நடந்தோட ஸ்பீக்கர்ல போடுறது எல்லாருக்கும் ஒன்று இங்க கிடக்குது என்று காட்டுறதுக்கு. சரியான மௌனமா கிடக்குது. எல்லாமே சபையினுடைய பரிசுத்தத்தை கெடுக்கவும், எல்லாமே சபையினுடைய வல்லமையை கெடுக்கவுமே இந்த ஆவிகள் வேலை செய்கிறது.
church has been infiltrated with the demonic spirits inside. They have come inside. They had to be kicked out now. இவைகள் உள்ளே வந்த இந்த ஆவிகள் ஜனங்கள் குடும்பங்களை பிடித்ததை உதச்சு திறத்தினால் அது போகாது. பெரியாமினாவை எதையும் கொடுத்து உன்னை வாங்கும். நான் சொன்னா அது வாங்குற ஆவி. அது ஒரு வர்த்தகன். as a business person. அந்த மெசேஜுக்கு நான் இன்னும் வரவில்லை. இந்த ஆவி பிசினஸ் பண்ற ஆவி. அப்படி என்ன ரெண்டு கேட்கிறாயா? சாராயத்தை கொடுத்து பார்க்கணும். பிடிச்சியண்டா உன் அழைப்பும் போ, உன் இலக்கும் போ, உன் குடும்பம் போ, எல்லாம் போ, நட. எத்தனை சபைகளில் சாராயம் குடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். நான் சொன்னதே இல்லை. எத்தனை சபைகளில் மெயின் லைன் சர்ச்சஸ் சொல்லி என் சகோதரன் சாராயம் குடிச்சு செத்தது ஒற்றுவரும் மறக்கிறாது. எத்தனை பேர் செத்து போயினோம். இன்னும் ஸ்மோக்கிங் அது ஒரு பிள்ளையும் இல்லை. எங்க கிடக்குது ஸ்மோக்கிங்? கூடாதண்டு, சிகரெட் குடிக்க கூடாது வேத புத்தகத்திலே. அது போட மாட்டேன், எல்லாம் போடுவாரா? உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் பண்ண போட்டிருக்குது. வாயை மூடு. எத்தனையோ பேருக்கு அதை காண்பிச்சு அதை கொண்டு போகுது. அவர் அதோட சரி, அவர் சாவிக்குது. படம் பார்க்குறாக்கள் இத்தனை பேர். அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒற்று பிரச்சனையும் கிடையாது. That's okay. நாடகம் பார்க்கலாம், சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். உனக்கு ஒரு வெளிப்படுத்துதலுமே கிடக்கிறது. உனக்கு ஒரு ப்ரோக்ராம் வேற பார்க்குறாங்களா? ப்ரோக்ராம். இந்த மனுஷனுக்கு வேதம் படிக்கிறதுக்கே டைம் காண மாதிரி இருக்குது. அந்த விதமாக எடுத்து பிடிக்க வேண்டி இருக்குது. ஏதாவது விட்டு வச்சு போட்டு ஜபிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு. எங்க உட்கார்ந்து ப்ரோக்ராம் குடும்பமா இல்லை வாக்கினம். இந்த இடம் இப்படியா தான் இருக்கும். இஷ்டமடா தொடர்ந்து இருக்கலாம், கஷ்டமடா ஒரு இடம் பார்க்கலாம். கூடுமான அளவுக்கு நாங்கள் அவரோட ஒத்துழைப்போம். இப்போ பார்த்து தான் இருக்கிறார், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஓ யா, ஓ எஸ். ஒவ்வொன்றுக்கு நான் கணக்கு உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் இதை பிரசங்கம் பண்ணா என்னங்க நடக்க பாரு. நான் மறுபடியும் கொடுத்தே ஆகணும். அந்த கடைசி நாள் தப்பு ஒற்றுத்திறம் தப்புறது. அவனவன் தன் வாழ்க்கை குறித்து கணக்கு உபயோகிப்பான். பல விதமான பார்ட்டிஸும் டான்ஸஸும் நடக்குது. அதில் ஒரு பிள்ளைங்க எங்க கணக்கு டான்ஸ் பண்ணக்கூடாது. தாவீது ஆடினான், நானும் ஆடுவேன். முதலாவது தாவீது எழுதின சங்கீதம் ஒரு வரி எழுதி இருப்பியா? ஆட போறாய் கிடந்து அதுக்கு இது கண்டு போவார்கள். நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போவார்கள். என்னடா இது விரும்பி நாக்களோட சேர்ந்து ஆடுதுகள். அது எங்க இருந்து ஆடவுளே எல்லா பெய்யும் தாவ போகுது. இச்சை நாவில பிடிபட்டு போய் இசை பண்ணணும் வர்றா. உண்மையை சொல்லணும், எனக்கு விடுதலை தேவை என்று. Worldly fashion and appearance, the Balaam spirit comes and introduces உலகத்தின் ஃபேஷன் என்று சொல்கிறது. இதெல்லாம் அங்கே இருந்து வந்தது. 2011 இந்த ஃபேஷனை கொடுப்பான். டக்கராபே எல்லாம் வந்து போடுறானே. அவன் செய்கிறான் போட்டு நீயும் செய்கிறது. அவன் காய்ச்சட்டை போட்டு போறான், அவனுக்கு நடக்கலாது. அந்த இது முழங்கால வச்சு தைக்கிறாங்க. அப்ப என்னட்டு நடக்கிறது? விரலச்சு போகணும். அதுவும் ஒரு ஃபேஷன் தான். நான் பார்த்துட்டு நல்ல வேலை கூலாவடி ரோட்டில் கனடாவில் 28 நாய்கள் வச்சிருக்க. அதுவும் கரைச்சாலும் எப்படி பிள்ளை ஓடுறது, காய்ச்சட்டை விடாது. எனக்கு ஒரு சொல்லுங்க, இது ஆண்டவரிடத்தில் இருந்து வரதா? ஆண்டவர் நல்ல கால படைச்சிருக்கிறார், நடக்கிறதுக்கு நேரா நடவர் நிமிந்து மனுஷன் மாதிரி. இதங்கடா இது அசுத்தாவிகள். அது சேர்ச்சுக்குள்ளே வருது, அது சேர்ச்சுக்குள்ள வருது. அது ஏன்? அந்த இதை கொடுக்கிறதுக்கு
அந்த சந்ததியை கெடுக்கிறது. இனி மற்றாக்களை பார்த்துட்டு பாஸ்டர் ஒன்றும் சொல்லல, ஏதாவது சொன்னால் ஓடி வித்தியாசமாக போட மாட்டார் அதை அப்படின்னா இவர் அப்போ நானும் வெட்டலாம், இதால் வெட்டிட்டு வா நான் கிடக்கிறத வெட்டுறேன், நான் மிஞ்சினதை நான் முடிச்சு விட்றேன் போ, அதுக்கப்புறம் காத்தா குடிக்க போ, நான் உங்களோடு சேர்கிறேன். அவங்களோட கூல்ல அவன் தருவாங்க போடு. என்னண்டு கேட்கிறேன், சாத்தான சும்மா வருது உள்ள வர விடுறது, அதுக்கப்புறம் வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தின் வல்லமை பேய்களை என்ன கிடக்கிறது எல்லாம் செய்து துக்கப்படுங்கிறதுக்கு பிறகு அவங்கள மாதிரி உடுக்கிறது, அவங்கள மாதிரி சட்டை போடுறது, அவங்கள மாதிரி செய்கிறது, அதுக்கு பிறகு வந்து போட்டு உனக்கும் ரோட்டில் போகிறவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. சும்மா சட்டையை போட்டுட்டு பைக்கராய் ஒரு வெட்டொண்டு இந்த கீழுக்கு முன்னால் போனோம் பின்னால் திரும்பி பார்க்க முடியிருக்கு. ஓ இன்னும் கொஞ்சம் கிடக்குது. இப்படி ஒரு இடத்தை கேட்க மாட்டாங்க. ஒரு இன்றைக்கு கேள், நீ கேட்கத்தான் வேணும். அதை இதை பொறுக்கி எடுத்து வந்து சபைக்குள்ள கொண்டு வந்து எல்லாருக்குள்ளையும் கலக்கிறது. இந்த பெல்லியாமை ஆவி நோயின்றிக்க கீழே கொண்டு வரதுக்கு, ஆண்டவர பிரசன்னத்தை கீழே கொண்டு வரதுக்கு வேற என்ன அலுவல் பார்க்கறது? It buys people. முக்கியமாய் it'll buy you for anything. ஒரு திருமணத்தை காட்டி உன்னை வாங்கும், ஒரு சாப்பாட்டை காட்டி உன்னை வாங்கும். ஏசா சாப்பாட்டால தன் அழைப்பை இழந்தான், அழுதான், மனம் திரும்புதலை காணாத எபிரேயர் 12. ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், உன் அழைப்பு பறக்கும் ஒரு பக்கத்தால். எத்தனை பேருக்கு அது இல்லாமல் போயிட்டு. ஒரு திருமணம், அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை. எந்த பிள்ளை? மாப்பிள்ளை. கட்டியாச்சா? ஐயோ இதேன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் என்ன பிள்ளை பிறகு பிற கரைச்சல். அதுக்கு பிறகு அங்கே போய் இருந்துட்டு நான் இவரோட இருக்கேன், அவர் என்னையெல்லாம் பார்க்குறாரு டிவியில். போகிறதுக்கு அவன் சபையில் என்ன பிரதர் பிரசங்கம் பண்ணுறீங்க? போன கிழமை இப்போதான் தெரியுதா பிரதர் இங்கே பிரசங்கம் பண்ணுறாருன்ட்டு. ஒரு மாப்பிள்ளை, ஒரு வேலை, இங்கேயோ எங்கேயோ நல்ல காசி பிரதர். உன் ஆவிக்குரிய ஜீவமும் பறந்தது, உன்னுடைய அழைப்பும் பறந்தது, உன்னுடைய ஜெப நேரங்களும் பறந்தது, உன்னுடைய இலக்கும் போய்விட்டது. பெலியாமின் ஆவி என்ன செய்கிறது? உன்னது அர்ப்பணத்தை வாங்குகிறது. காசை கொடுத்து, சாப்பாட்டை கொடுத்து. சாப்பாடு தானே இவனுக்கு எடுத்தது. யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை. நாங்கள் அங்கே எங்கள் உள்ளியையும் எங்கள் கொம்மட்டிக்காயையும் எல்லாத்தையும் நினைவு கூறுகிறோம். லீக்ஸ் சாப்பிட்டோம். அங்கு தான் எங்கள் இருதயம் இருக்கிறது, இங்கு ஒன்றும் இல்லை. எதையும் அது காண்பிச்சு உன்னை பிடிக்கும். க்ளோதிங், கேஹாசி எதனாலே பிடிபட்டான்? பெலியாமின் ஆவியினாலே. உடுபுடவை, அதனுடைய முடிவு குஷ்டரோகம். எலிசாவினுடைய உடன் ஊழியக்காரன் எலைஜாக்கு எலிசா இருந்தார். எலிசாவுக்கு ஒரு கேகாசி வந்து பட்டது. ஆண்டவரே, எத்தனை கேகாசி கிடக்குது இன்றைக்கு சபையில். பணத்தை காட்டி உன்னை பிடிக்க பார்க்கும். வெளிநாட்டு பணம் உண்டா இவருக்கு? நான் கேட்க இன்னும் போக இருக்கிறார். சரி போகிறேன். எவ்வளோ சம்பளமா? 1.5 லட்சம் வருமா? ரைட் ரைட். அதுக்கு விட்டுட்டு போகலாம், பஞ்சாதியா வடிவா விட்டுட்டு போகலாம்.
போய் வா டார்லிங் என்று அனுப்புவார்கள். ஊழியத்துக்கு போட்டு ஏய் வர அளவு இல்லையா உங்களுக்கு? எங்கே போனீங்க ஊழியத்துக்கு? யாரோட போனீங்க? என்ன நடந்தாங்க? செம்மா ஊழியம். யூதாஸ் பணத்தினாலே வாங்கப்பட்டான். தன் இலக்கை இழந்தான், அழைப்பை இழந்தான், எல்லாமே இழந்தான். பிழையாம் பணத்தை உபயோகித்தது. இயேசுவுக்கு ராஜ்யத்தை காண்பித்தது. என்னை விழுந்து வணங்கினால் மற்றையுனாலே இவள் எல்லாவற்றையும் நான் நமக்கு தருவேன். எப்படி அந்த ஆவி இயேசு இடம் கொடுத்தாரா? நோ நோ. That's the same spirit. It'll come and offer you. Can you do that? I will give you all the kingdoms. எல்லா ராஜ்யங்களையும் உமக்கு தருவேன். எல்லா ராஜ்யங்களும் அவருடைய ராஜ்யம் ஆகிறது. வெளிப்படையாக இருக்கிறது. ஏன் பேய் சொல்ல வேணும்? ஏன் பேய் கொடுக்க வேணும்? Get thee behind me, Satan. எதையாகுதல் கொடுக்கும். எதையா பேதுரு ஊழியம் நடத்திய நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அங்கே சமரியா அந்த இடத்துல எலிமாஸ் என்ற மந்திரகாரன் பிழையாம மாதிரி என்ன கொடுத்தான்? காசு. இன்றைக்கு எத்தனை பேர் படி வடிவினம். இன்றைக்கு இந்த பணம் வந்து பிழையாமின் ஆவி வெளியாட்டில் இருந்து வந்து எத்தனை ஊழியர்கள் பிடிபட்டார்கள் பிழையாமின் ஆவியினாலே. எத்தனை ஊழியர்கள் தங்கள் அழைப்பை இழந்தார்கள். எத்தனை ஊழியர்கள் தங்களது டெடிகேஷன் இல்லாமலே இருந்த எத்தனை பேர் இருக்கிறோம். தேவன் அழைக்காம சபை போட்டார்கள். தங்களை தாங்களை பாஸ்டர்ஸ் ஆக்கி கொண்டார்கள். நிறைய ஏராளம் ஏராளம். வெளியூரில் இருந்து பணம் வருகிறது. இவர்கள் பணத்தால் அவர்களை வாங்குகிறார்கள். அதனால் இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளும் சண்டை. போதகர் மேய்ப்பெருமாருக்குள்ள அது என்னது அவருக்கு கூட, அது என்னது எங்களுக்கு இது. அச்சா இவர்கள் வெளியில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிழையாமின் ஆவினாலே அவர்கள் பிடிபட்டு இவர்களுக்கு அனுப்புகிறார்கள். இவர்களுக்கு விசுவாச ஜீவம் எப்படி வாரதே? ஒருவனை தேவன் மெய்யாக அழைத்திருந்தால் கவனமாய்கள். உன்னுடைய அழைப்பு நிச்சயப்படுத்த வேண்டுமா? உன்னை விசுவாச ஜீவியத்துக்குள்ளே தள்ளுவார். விசுவாச ஜீவியத்துக்குள்ளே நீ தள்ளப்படுவாய். அவர்களை மட்டும் நீ நிலைத்திருப்பதற்கு. அதனால் தான் தண்ணீர் இல்லாத இடத்திலே, சாப்பாடு இல்லாத இடத்திலே, திக்கு தெரியாத இடத்திலே, எந்த ரோடு இடத்த ஒரு இதுவும் இல்லை, வனாந்திரம் என்று பார்த்தால் கடல் மாதிரி, எல்லா இடத்திலையும் பார்த்தால் ஐயோ ஒரு இலக்கம் இல்லை, எங்கே போவது? தேவன் வழி நடத்துவார். அவரிலே முற்றும் தங்கி இருக்கத்தக்கதாக தேவன் அந்த விதமாக அந்த பாதையிலே வழி நடத்தினார். Let me tell you. உண்மையாக தேவனாலே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விசுவாச ஜீவியத்திலே ஜீவிக்க தேவன் அழைத்திருக்கிறார். அந்த விசுவாச ஜீவியத்துக்குள்ளாக உள்ளே தள்ளி விடுவார். ஐயோ நான் என்ன செய்யறது ஆண்டவரே? யாருக்கு ஒரு வார்த்தைக்கு போவாய், ஆண்டவரே கேட்பாய், அதை அவர் கொடுப்பார். That's the way of life. இப்பொழுது இந்த சுனாமிக்கு பிறகு இந்த பிழையாமின் ஆவி எப்படி வேலை செய்யணும்னு பாருங்க. எத்தனை மேய்ப்பர்கள் வாங்கப்பட்டார்கள். இவர்களுக்கு எப்படி விசுவாசம், இவர்களுக்கு எப்படி வார்த்தையை கண்டிப்பாக சொல்றது. வீடு தாரம், கிணறு கட்டி தாரம், வளவு தாரம், அது தாரம். யார் சொல்றது? இதெல்லாம் பிழையாமின் ஆவி. நீங்க அங்கேயா போறீங்க? அங்க ஒன்றுமே இல்லை, இங்க வாங்க. பிழையாமின் ஆவி. இப்ப இந்த ஆவி என்று படுதா உனக்கு? கூலிக்கு மாரடிக்கிற ஆவி. அந்த நாடையில கூலி கொடுத்தோடனே செத்த வீட்டுக்கு வந்து அழுவாங்களா? நேரத்தை பாருங்க, முடிஞ்ச அடிக்கிற மாரில் போட்டு அவங்களுக்கு போற நேரம் காசு கொடுப்பாங்க. ஏன் அப்படி அல்றதுக்கு ஒரு வரும் இல்லையே? ஒரு வெளிநாட்டை காட்டுறது. வாரீங்களா? கல்யாணம் கட்டி வீடும் தந்து நல்ல பவுண்ட்ஸ் டாலர்ஸ் டிக்கெட் எல்லாம் அனுப்புவோம். எத்தனை பேர் பிடிப்பட்டு ஓடுறான், சொல்லாமலே ஓடுறான். ஒரு சகோதரன் சொல்ல, நான் சொன்னேன், ஏன் நீ போகலையா? சரி, நான் போகல பிரதர், நான் போக மாட்டேன். ஏன் பிரதர்? எனக்கு எங்கள் ஊழியம் இருக்கு, நான் சொல்லிவிடுறேன், நான் போகப்பட. கடைசி என்ன நடந்தது?
அங்கே இருந்து கல்யாணம் கட்டைவரை பார்த்து கொண்டு இருந்த அந்த பொம்பளை இங்கேயே வந்துட்டா. எப்படி அப்படியும் இருக்கிற மக்கள் பெலியாமினாவி போடும். இந்த இருக்குது எடே நான் தாரன், இது தாரன், அது தாரன், எஜுகேஷன், ஃபாரின் மேன், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கொண்டு முன்னால் வைக்கும். உடனடியாக நீ வங்கி அந்த ஏசா கூழ குடித்த மாதிரி நீ குடிச்சிருவாய். நான் ஜெபிச்சு இருந்தேன்னா ஆண்டவர் கொண்டு தந்தார் எனக்கு ஒரு. இப்போ மன்மதன் அதுக்கப்புறம் வேறு எப்படி மாறுதண்டு. வல்லமையிலும் அவர்களே தங்கியிருப்பதில் நீ இதில் தப்புவாய். தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணி அந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கறதுல தான் நீ இது தப்புவாய். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவம் ஜீவிப்பதனால் நீ தப்புவாய். வாய் திறந்து உண்மையை நீ பேசுகிறதுனால் நீ தப்புவாய். சகலத்தையும் ஆண்டவருக்கு சொல்லி உன்னை வழி நடத்துகிற மற்ற ஊழியர்களுக்கு இருதயத்தை திறக்கும் பொழுது நீ தப்புவாய். அவர்களும் ஜெபம் பண்ணுவார்கள் உனக்காக. யூதாவினுடைய புத்தகத்தை எடு 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்தொன்று தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டு போகிற தண்ணீரற்ற மிருகங்களும் இல உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேறற்ற மரங்களுமாய் இருக்கிறார்கள். 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பெரியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை. கள்ளத்திற்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர் கள்ள மேய்ப்பர்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, அப்படி தந்திரமாக, இது பெரியாமனுடைய தந்திரமான வேலை. ஆயிலும் கூட ஸ்ட்ரிக்டா இருக்கப்படாது. ஒரு அளவா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பார்க்கலாம். மிச்ச நாள் 10 நிமிஷம் அந்த படத்தை பார்த்து, 3ஆம் நாள் 10 நிமிஷம் பார்த்து, 6ஆம் நாள் திறமான ஒரு பப்படமான பேயாவா சொல்றார்கள். எத்தனை பேர் இருக்கிறார். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட, அதாவது இரத்தத்தினால வாங்கின ஆண்டவரை மறுதலித்து இவர்கள் ரட்சிப்படைந்தவர்கள். இவர்கள் அவரது இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள். மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். எத்தனை பேர்? அநேகம் பேர். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய், அதோபார் அதுதான் முதுகெலும்பு பெலியாமினாவிக்கு. பணம், பொருள், இந்த உலகத்தின் காரியங்கள், அது எதையும் காட்டும் போறத உன்னை வாங்குவதற்கு, என்னை வாங்குவதற்கு, எங்களது அழைப்பை கெடுக்க, எங்களது அர்ப்பணத்தை உடைக்க, அது தாரேன், இது தாரேன், அப்படி தாரேன், இப்படி தாரேன், அதை எத்தனை பேர் பிடிபடுகிறார்கள், பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அங்கால போனதுக்கு பிறகு யோசிக்கிறேன், இப்ப இப்படி அங்கால போறேன், போக இயலாது, போக இயலாது. ஏசா மனம் திரும்பவில்லை, இஸ்ரவேலர் திரும்பி வரவில்லை. பெலியாம் செத்து போனான், யூதாஸ் பணத்தை வாங்கி செத்து போனான். பெலியாமின் ஆவி, இஸ்ரவேல் அனைவரும் செத்தார்கள். இலக்கை விட்டார்கள், தேவ திட்டம் கானானை தப்ப விட்டார்கள். இன்றைக்கு எது உனக்கு முன்பாக கொண்டு வைக்கப்பட்டிருக்குது? எங்கே இருந்து வந்தது? பிழையாமின் போதனை, வேசித்தனம், விக்கிரங்களுக்கு படைக்கிற சாப்பிடுறது, இன்னமாய் கொடுக்கப்படுகிற தரமான போதனைகளை டைல்யூட் பண்ணி அதை கேளாது தங்கட விருப்பம் செய்கிறது. அதனாலே சபையிலே வல்லமை இல்லை. தேவன் சொன்னார், பிழையாம் அவர் வந்து வாளால் வெட்டி கொண்டார்கள் அவனை. அதே விதமாகத்தான் மூப்பர்கள், கண்காணிகள், மெய்ப்பன் ஒரு சபையிலே நடவடிக்கை எடுக்கவில்லையானால்
பலதரப்பட்ட விதமான ஆவிகள் வந்து பூந்தே தேரும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய நாமத்தின் வல்லமை, வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய கரத்தில் இருந்து அந்தந்த காலத்துக்கு தேவையான அந்த சாப்பாட்டை ஜனங்களுக்கு கொடுக்காவிட்டால் அந்த சபைக்கு ஐயோ என்னச்சுக்கு உனக்கு ஊழியம், காசு தருவான் கூலிக்கு மாரடிக்கிறது. அதுக்கப்புறம் தாங்க செய்கிற சரியான சொல்கிறது, உங்களுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் தான் அனுப்பினார் பிலேயாமுக்கு. அதையும் சொல்லு, எதை உன் பிளேட்ல போட்டிருக்கிறான் ஆராய்ந்து பார், தேவனுக்கு வெளிப்படுத்த கொஞ்ச காலம் இருக்குது. நாங்கள் மனம் திரும்பி தேவனிடை நெருங்கினோம் என்று சொன்னால் அவர் 2000 வருஷங்களாக ஊற்றி கொண்டிருக்கிறார். இங்கே நினைக்க முடியாதபடிக்கு கட்டப்படும் இந்த ஜெப சுரங்கத்திலே அவர் பயங்கர காரியங்களை அந்த ஜெபத்தின் மூலம் நடத்த அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்.